வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வயநாடு நிலச்சரிவு இந்தியாவை மட்டும் அல்லாமல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஜோ பைடன் கூட தன்னுடைய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் இந்த நிலச்சரிவு குறித்து பல அரசியல் விவாதங்களும் இருக்குது. ராகுல் காந்தி தன்னுடைய தந்தையை இறந்தபோது ஒரு எத்தகைய உணர்வு இருந்ததோ அதுபோல தான் இப்பயும் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய பார்வையில் இந்த நிலச்சரிவு குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இதில் 3 அம்சங்கள் இருக்குது. ஒன்று, இதற்கு பின்னாடி அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க, அது ஒரு பார்வை. இரண்டாவது, வனத்தை பற்றி, இயற்கையை பற்றி, இல்லை பாதுகாக்கப்பட்ட இடங்களை பற்றி வல்லுநர்களோட புரிதல் என்ன, இயற்கை ஆர்வலர்களை ஆரம்பித்து அறிஞர்கள் அவங்களோட புரிதல் என்ன, இயற்கையை எப்படி பாதுகாக்கிறது, இது இரண்டாம் பார்வை. மூன்றாவது பாகம் மக்களோட பாதிப்பு, மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, இன்னல்கள் வருது. ஃபஸ்ட்டு இப்போ மக்கள் பிரச்சனையிலேருந்து பேசிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இப்போ ஜோ பைடன் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார், கொள்கிறாருன்னா அப்போ அந்த தாக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கேரளாவில் 300 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இமாச்சல பிரதேசத்தில் ஒரு 16 பேர் இறந்துருக்காங்க. மழை அதுக்கப்புறம் ஷாக் அடித்து செத்ததில் டெல்லியில் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. ஒரு 13 பேர் வருது அந்த எண்ணிக்கை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நீலகிரிஸில் கூட 1-2 இறந்துருக்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 330க்கு மேலே இயற்கையாலேயோ இல்லை மழையாலேயோ இல்லை கரண்ட்டு தாக்கப்பட்டு இறந்துருக்குறாங்க. அப்போது ஒரு 3 நாட்களில் நம்ம ஒரு 330 உயிர்களை இயற்கை சீற்றங்களால் இல்லை இயற்கை சீற்றங்களால் வந்த உபாதைகளால் நம்ம இழந்திருக்கோம். இது ஒரு சைடு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு யுத்தம் இருந்ததுனா தான் இந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும். ஒரு 2 நாளில் ஒரு 300 பேர் மேலே சாவுறாங்க, இன்னும் ஒரு 200 பேர் தேடுற ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னா, போர்க்குணத்தோடு இதை அணுகணும் அப்படின்ற அந்த புரிதலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரோம். இப்போது வயநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த செய்திகள் கேட்டாலும் சரி இல்லை படித்தாலும் சரி நீங்கள் அழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குமே, ஆனால் அந்தளவுக்கு கோரவ தாண்டவம் ஆடி இருக்குது. உதாரணத்துக்கு நிலம்பூர் சொல்லிட்டு ஒரு ஊரில் சாலகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்று படுக்கையில் ஒரு டீனேஜ் பொண்ணோட சடலம் கிடைக்கப்படுது. ஓரளவுக்கு சிதைந்து போய் இருக்கிறது. அந்த சடலத்தை ஒரு சிலர் குடும்பத்தினர் இது எங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை அடக்கம் பண்ண போகும்போது 3 பேர் மற்ற 3 குடும்பத்தினர் போயிட்டு இல்லை இது எங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோட உடம்பு, இது யார் வீட்டு குழந்தை அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை நடக்குது. செத்தவங்களுக்குள்ள ஒரு 4 பேர் குடும்பம், 4 குடும்பமும் இந்த உடம்பு எங்களுது, எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கும். அப்புறம் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சித்திக்கின்னு சொல்லி அவர் போய் சமாதானம் பண்ணி நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது மாதிரி. இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு கதை கேட்டிங்கன்னா, ஒரு மூதாட்டி, ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க குழந்தை, கை குழந்தெல்லாம் இருக்குது, அப்படியே கூரெல்லாம் இடிஞ்சு விழுது. அந்த மூதாட்டி கூரை மீது குழந்தை மேலே பற்றக்கூடாதுன்னு வைக்கிறாங்க, கையெல்லாம் ஃப்ராக்சர் ஆகுது. அந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு இன்னொரு பெண், ஒரு குழந்தை, அதுவும் டீனேஜில் இருக்குது, அதையும் கூப்பிட்டுட்டு அந்த குடும்பத்தோடு எல்லாம் தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த, ஏன்னா வீடெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது, பாறைகள் எல்லாம் உருண்டு வருது, மர கதவுகள், அந்த மரங்கள் சாயப்பட்டு அதெல்லாம் செவுரெல்லாம் ஒவ்வொன்றா உடையுது. அப்போ கண்ணெதிரில் தங்களோட வீடு உடையிறத பார்க்குறாங்க, கூரை விழுறத பார்க்குறாங்க. அந்த வெள்ளத்தில் அப்படியே நீந்தி தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஒரு பாறை மேலே ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டு நடக்குது, எல்லாமே இரவு நேரத்தில் நடக்குது. பாறை மேலே போய் நடந்து தவந்து போய் ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. மழை கொட்டுது, மழையில் நினைகிறாங்க, ஆனால் உயிர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் அந்த குடும்பம் போய் நிற்குது. கரெக்டாக அங்கேருந்து ஒரு 15 அடியில் பார்த்தா ஒரு 3 யானை நிற்கிது. அப்போ யானைக்கிட்ட கும்பிட்றாங்க, நீயும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், பயமாக இருக்குது, எங்களை எதுவும் பண்ணுறாது, இப்போ தான் சாவோட இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறோம், எங்களை திருப்பி சோதிச்சிடாதுன்ட்டு அந்த மொத்த குடும்பமாக யானைக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு ஒரு 8 மணி நேரம் அங்கேயே இருக்குது. அதில் ஒரு சிலர் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அந்த யானையோட கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க முழுவதும். யானையோட கண்ணும் பெருசாகிட்டு போகுது. யானையும் இயற்கை உபாதையால் பயந்து போய் மிரண்டு நிற்கிது. யானை மிரண்டு நிற்கிற யானை பக்கத்தில் ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு குடும்பத்தோடு வைத்துக்கிட்டு, அப்படிக்கா போனால் ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, இப்படிக்கா யானை நிற்கிது, ஒருவேளை இந்த இருக்கிற மலை கரைஞ்சி போயிடுமான்ற அந்த பயம், அப்படி ஒரு குடும்பம். அப்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கண்ணெதிரில் பாட்டியை காப்பாற்ற முடியுது, அம்மாவை காப்பாற்ற முடியல.
மிச்சம் 2 பேர் குடும்பத்தில் எங்கன்னு தெரியல. ஒரு இளைஞன் வந்து குடும்பத்தில் யாருன்னா கிடைப்பாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 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 100, 150 குடும்பம் வந்து இன்னும் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் காணும்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம அரசியல்வாதிகளை வந்து மனசை கூட கொஞ்சம் கூட ஆட்டி பார்க்கறதில்ல. அதாவது இப்போ நான் மக்களோட பாதிப்பு சொல்லிட்டேன். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் காந்திக்கிட்டேயோ பிரியங்கா காந்திக்கிட்டேயோ இனிமேல்ட்டு எங்களுக்கு இங்கே திரும்பி வாழணுன்ற எண்ணம் இல்லை. இந்த 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 இடத்த பார்த்தா நாங்கள் இது எங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு ஒரு மோசமாக ஆக்கி விட்டது. எங்களுக்கு இந்த இடம் வேணான்ற மாதிரி அந்த புரிதலில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆறுதல் சொல்கிறது? இல்லை பணமாக கொடுத்தா போன உசுறு வருமா? இல்லை வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துறதுன்றது அளவுக்கு அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை மற்றவர்கள்கிட்டயோ திட்டங்கள்னு பார்த்தா இப்போ இன்றைக்கி தேதியில் கையில் ஒன்றும் இல்லை. உயிரை காப்பாற்ற முடியும், புதஞ்சி கிடக்கிறவங்கள எத்தனை பேரை காப்பாற்றி இதுக்கு மேலே காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தினுடைய அங்கே போயிருக்கிற தலைமை அதிகாரி சொல்லிட்டார். ஏன்னா அந்த 3 நாட்கள் தாண்டி விட்டது. இதற்கு மேலே யார் யாரெல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள கணிசமான அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம். இதற்கு மேலே வந்து பிணங்கள் தான் கிடைக்கும், சடலங்கள் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ இதோட இந்த மக்கள் பிரச்சனை பார்க்க முடியுது. இப்போ அரசியல் பார்வைக்கு வருவோம். இப்போது ராகுல் காந்தி போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயன் போன்றவர்கள் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த விவிஐபிஸ்லாம் இப்போதைக்கு வராதிங்க. ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட பாதுகாப்பு, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற செக்யூரிட்டி, உங்களுக்கு நாங்கள் ஒரு சில ஆட்கள் எல்லாம் ஒதுக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் வந்து இப்போ வேறு ஒரு நிலைமையில் இருக்கிறோம், மக்களை பாதுகாக்கிற நிலைமையில் இருக்கோம், அதனால் தள்ளி போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவரும் ஒரு 2 நாள் கழித்து தான் போனார். போனவங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு பார்க்குறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்களோட கண்ணீரில் இவங்களும் வந்து மனசு குமுறல்களை கேட்குறாங்க, கண்ணீரை பார்க்குறாங்க, வார்த்தைகள் கூறி ஆறுதல் சொல்கிறாங்க. என் அப்பா இழந்த பொழுது எனக்கு எவ்வாறு அந்த வலி இருந்ததோ அந்த ஒரு வலியை தான் இன்றைக்கி அங்கே இருக்கிற குழந்தைகள்லாம் இது பண்ணுறாங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 40-50 குழந்தைகள் இறந்துருக்குறாங்க, ஒரு 73 பெண்கள் இறந்துருக்காங்க. அப்போ குழந்தைகள் இறந்துருக்கிறாங்கன்னும் போது அந்த குடும்பத்தோட எதிர்காலம் என்ன? குழந்தைக்கு தான் நிறைய பேர் வாழ்க்கையே வாழறது ஒரு வயசுக்கு மேலே. இப்போ அந்த குழந்தைகள் இல்லை அந்த குடும்பத்தில். சரி, குழந்தை இருக்குதுன்னு பார்த்தா அம்மா இல்லை, குழந்தைகளுக்கு தாய் இல்லை. இப்போ இதெல்லாம் பார்க்குற ராகுல் காந்தி பார்க்கும்போது அந்த ஒரு உருக்கமான ஒரு செய்தி சொல்கிறார். இது அரசியல்வாதிகள் வழக்கம் போல் இதுலேயும் வந்து அரசியல் தன்மைகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்கீங்களே, முன்கூட்டியே இயற்கை சீற்றம் வருது, மழை பெய்யும்னு உங்களால் சொல்ல முடியாதா? துல்லியமாக அதை பண்ண முடியாதா? அப்படின்னு ஆளுகின்ற கட்சி வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குது. எதிர்கட்சிகள் வைக்கிறக்கூடிய விஷயத்துக்கு ஆளுகிற கட்சிகள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அரசியல்லையும் இதுலேயும் இருக்குது. பிஜேபியிலேருந்து போய் நாங்கள் பார்க்குறோன்றாங்க, காங்கிரஸ்லேருந்து நாங்கள் போய் அவங்களோட கஷ்டத்தில் இருக்கிறோன்றாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோன்றாங்க. இது அரசியல்வாதிகள் எப்பயுமே அரசியலும் பண்ணுவாங்க, கூட கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க. இது ஒரு புறம். இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் ஒருத்தர் வந்து லேண்ட்ஸ்லைடு, இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இதை பற்றி தரவுகள் வர்றதுக்கு நாங்கள் வந்து புதுசாக வந்து டெக்னாலஜி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எங்கெங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் வருதோ அதை பற்றின தரவுகள், அதை பற்றின புள்ளி விவரங்கள், வார்னிங்ஸ், முன்கூட்டியே அதை கண்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். 2030 அந்த டெக்னாலஜி வந்துடும். இதற்கு பல கோடி பணம் போட்டு நாங்கள் செயலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சேட்டலைட் இமேஜினரி, உங்களுக்கு வந்து மேலேருந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம எப்படி அந்த கூகுள் ஏர்த்லலாம் காட்டுதோ அந்த மாதிரி இமேஜஸை வச்சு அந்த மலையோட தன்மை, இந்த புவியியல் தாக்கம், மழை அதிகமாக இருந்ததுன்னா அது எப்படி வெள்ளப்பெருக்காக வரும், அந்த வெள்ளப்பெருக்கு எந்த மாதிரியான பாதிப்பு கொண்டு வரும்ல அதுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவையில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இவர்கள் இயற்கையை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் கிட்டத்தட்ட மக்குன்னு சொல்லுவாங்க வட சென்னையில். அதாவது எத்தனை வாட்டி சொல்லி உங்களுக்கு புரியலன்னா அவங்கள மக்குன்னு வாங்க. இந்த மாதிரி மக்குத்தனமாக தான் இவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் வந்து ஒரு சில இடத்துல வந்து கட்டடம் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் அங்கே வரலாம் அப்படின்னா, மரத்திலான கட்டிடங்கள் வரலாம், மரத்திலான பாலங்கள் வரலாம், கொஞ்சமாக இரும்பை போட்டு ஒரு பாதைகள் அமைக்கலாம், ஒத்தையடி பாதைகள் இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் இல்லை நீங்கள் அங்கே போட்டு தான் ஆகணும்னா கூட இந்த மண்ணை வைத்து செய்யக்கூடிய அந்த சாலைகள் இருக்கும். அது என்னென்னா, ஒரு மழையில் வந்து அது அடிச்சுட்டு போனால் கூட அது மண்ணு தான் போகுது, திருப்பி மறுபடியும் மண்ணை கொண்டு போய் அங்கே நிறுவி ஒரு தற்காலிக சாலை அமைத்து விடலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, துட்டு அடிக்கிறதுக்கு வேண்டி, காசு அடிக்கிறதுக்கு வேண்டி சாலைகளில் நிறைய இடத்துல அகலம் பண்ணுறாங்க. சாலைகளை நிறைய இடத்துல அகலம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு அங்கே நீங்கள் மரத்தை வெட்டுவீங்க. அப்போ காட்டில் மரத்தை நீங்கள் வெட்டும்போது மண் சரிவை நீங்கள் தடுக்க முடியாது. இது ஒன்று.
இரண்டாவது புல்வெளின்னு வாங்க ஆங்கிலத்தில். அதாவது 2 விஷயம் ரொம்ப முக்கியம் ஒரு ஈகோ சிஸ்டத்துக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு ஷோலா ஃபாரஸ்ட், அதாவது நம்ம மழைக்காடுகள் என்று நீங்கள் பிரித்துக்கிட்டீங்களா பார்க்குறீங்கன்னா அதில் வந்து சோலைக்காடுகள் ஒரு பகுதியும் புல்வெளி இன்னொன்று வரும். அந்த சின்ன, அதாவது கிட்டத்தட்ட 300லேருந்து 350 வகையான கிராஸ் இருக்குது, புல்கள் இருக்குது. இப்போ இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த நீலகிரி பயோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட புல்வெளி தலங்கள் இருக்குது, அது வகைகள். இதெல்லாம் பற்றி இவங்களுக்கு புரிதலோ அதை பாதுகாக்கணுன்ற அக்கறையே கிடையாது. குவாரி பண்ணணும், அங்கே வந்து கிரனைட் கிடச்சா அதை உடைக்கணும், மினரல்ஸ் எடுத்தால் கிடச்சினா அதை எடுக்கணும், அங்கே டனல் போடணும். அப்போ இதெல்லாம் வந்து அரசோட கொள்கை. அரசோட கொள்கை என்னவா இருக்குது? மலையை நாசம் பண்ணணும், மலை உடஞ்சி விழுந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது, அங்கே இருக்கிற மக்களை பற்றி அக்கறை இல்லை. இது அரசோட கொள்கை. ஆனால் இன்னொரு சைடு அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் டெக்னாலஜி வச்சுருக்கிறோம், நாங்கள் டெக்னாலஜி வந்துச்சுன்னா அது சொல்லுவாங்க. டெக்னாலஜி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதாவது இயற்கையை மிஞ்சிற டெக்னாலஜி இன்னி வரையிலும் மனிதர்களால் உருவாக்க முடியல. ஆனால் இயற்கை மீது கொஞ்சம் ஒரு ஆர்வம், இல்லை ஒரு கொஞ்சம் காதல், கொஞ்சம் பயம், அந்த அந்த இயற்கை கோவப்பட்டால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடத்தை கற்க இவர்கள் தவறுகிறார்கள். ஃபாரஸ்ட்டுன்ற வார்த்தையே அதை மாற்றி வனம்னு இருந்தால் ஒரு சில வேலைகளை அங்கே பண்ண முடியல. குறிப்பாக தனியார் முதலாளிகளுக்கு அங்கே விஷயங்களை கொடுக்க முடியும். அதற்காக அந்த வனன்ற வார்த்தையை மாற்றி மத்திய அமைச்சரவை இப்போ சமீபத்தில் ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அது கோர்ட் வந்துட்டு இல்லை, ஃபாரஸ்ட்டுன்ற வார்த்தையெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி மாற்றக்கூடாது, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீக்கக்கூடாது, அதை மாற்றக்கூடாது, அதோட கண்ணியம் போயிடும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது பாதுகாக்கப்பட வேண்டும், வேணான்றாங்க. இப்போது கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு பேசுபொருள் ஆகுது. கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டில் அது எப்பயோ கிட்டத்தட்ட வந்து 10 வருடங்களுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்னு சொல்லப்படுது. 2013 தொடங்கி 2018 கேரளா சட்டமன்றமே வந்து தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், சில நிபந்தனைகள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசுக்கு அனுப்பி, மத்திய அரசு அதில் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் அது ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் வரதுனால அதில் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது, எல்லா மாநிலத்தையும் ஒருங்கிணைந்து தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்றது அது கிடப்பிலேயே போட்டு இப்போது அதனுடைய விளைவு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். கேரளா கவர்மெண்ட்டை ஒரு பக்கம் நம்ம வந்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் அனுப்பிட்டோம், மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல, மத்திய அரசு வந்து அந்த ரிப்போர்ட்டுக்கான எந்தவித ஆட்சேபனும் தெரிவிக்கல, அப்படி இருந்தது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பசவராஜ் பொம்மை இருந்தப்போ அவங்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, இல்லை இந்த ரிப்போர்ட் சரி கிடையாது, நிறையா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மக்களை வெளியேற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும், அதனால் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போது மக்களுமே இதை பொறுப்பாகிறாங்க இல்லையா? ஒரு பக்கம் மக்களும் போராட்டம் நடத்துகிறாங்க, எங்களை வெளியேற்ற முடியாது, இங்கே தான் எங்களுடைய வாழ்க்கை இங்கே தான் இருக்குன்றாங்க. அப்போ நம்ம எப்படி தான் சமாளிக்கிறது இதை? முதல்ல வந்து பேராசை பெரும் நஷ்டம். நான் வந்து இதை வந்து ரொம்ப உரிமையாக இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியுன்ற அந்த நம்பிக்கையோடு நான் இதை பேசுகிறேன். நான் வந்து வால்பாறையிலேருந்து பேரிச்சத்துலேருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டைகர் ரிசர்வ் புலிகள் பாதுகாப்பு சரணாலயங்களுக்கு பத்திரிகையாளனாகவும் போயிருக்கேன். வனத்துறை சார்பாக மிருகங்கள் கணக்கெடுப்புகளில் நான் பங்கு பெறுறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க பாருங்கள், ஆதிதவாசிகள் இல்லை வனப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அதில் வந்து குருமன் இருக்காங்க, காட்டு நாயக்கர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இருளர் இருக்காங்க, குருமன் இருக்காங்க, மலைக்குறும்பர் இருக்கிறாங்க, அது மாதிரி அது நிறைய பேர் இருக்காங்க, தோடாசு, படுகாசு, கோட்டாஸ், அப்படி போயிட்டே இருக்கும். நீலகிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதே நீங்கள் வயநாடு பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் மாறும், கூடலூரில் வேறு மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ மக்களோட அந்த பெயர்கள் மாறும். மலையாளின்னு ஒரு இனம் இருக்குது அவங்களாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டில் வாழக்கூடிய அந்த தன்மை படைத்த ஆதிவாசிகளுக்கு எவ்வாறு நடந்துக்கணும்னு தெரியும். ஒரு மலையை பார்க்கும்போது அந்த மலையில் வந்து ஒரு வெள்ளம் வருது அப்படின்னும் அதை பார்த்து கணிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மலையில் மழை வருதுன்னா அவங்க குடும்பத்தோட பாதுகாப்பாக அடுத்த மலைக்கு போகிற வழியோ இல்லை எந்த இடத்துல பள்ளத்தில் தண்ணி வரும், எது உருளாதுன்ற அந்த அடிப்படை அறிவு அவர்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக உண்டு. அதை தான் அவர்கள் மூதாதையர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வெளியில் வர மாட்டாங்க. யானை எந்த பக்கம் நிற்கிது, புலி வந்ததுன்னா அதனுடைய வாசனை எப்படி இருக்கும், சிறுத்தையோட அந்த சத்தமே இல்லாமல் வர சிறுத்தைக்கிட்ட இருந்து தன்னோட குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய நேரத்தில் வந்துட்டு அங்கே வந்து டூரிசம், ரெசார்ட்டு கட்டுறது, லாட்ஜு கட்டுறது, பில்டிங் கட்டுறது. ஒரு ஊரில் 10,000 பேர் தான் இருக்கானோ அப்படின்னா அந்த ஊரில் வந்து ஒரு 150 ரெசார்ட் வருது, இல்லை 150 கெஸ்ட் ஹவுஸ் வருது. அப்போ இதை யார் அலோவ் பண்ணுறது? அப்போது இதற்கு வந்து இயற்கை ஆர்வலர்களோ இல்லை இயற்கை அந்த கணக்கு எடுக்கிறவங்க, பயாலஜிஸ்ட், ஈக்காலஜிஸ்ட்டு, இல்லை பேர்ட்
பேர்ட் சம்மந்தமாக படிக்கிற ஆர்னித்தாலஜிஸ்ட், எர்பட்டாலஜிஸ்ட், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொருத்தர். பறவைகள் படிக்கிறவங்க பறவைகள் படிப்பாங்க, ஊர்வனங்களை படிக்கிறவங்க ஊர்வனம் எர்பட்டாலஜிஸ்ட் படிப்பாங்க. இவங்க எல்லாமே வல்லுநர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இது மலை வந்து முழுக்க முழுக்க பாதுகாக்க இருக்க வேண்டியது. இந்த காட்டுக்கு யாரும் வரக்கூடாது போகக்கூடாது நாங்கள் அப்படி சொல்லலை. வந்து தங்குறதுக்கு செயற்கையான ஒரு முறையில் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணுறீங்க, அது இயற்கையோட ஒற்றி இருக்கணுன்றாங்க. அப்போது வந்து நீங்கள் சிமெண்ட்டை போட்டு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதுனாலையோ, சாலைகளை பெருசு பண்ணுறோன்றதுனால சாலைகள் போடுறதுனாலையோ இது தாங்காது அப்படின்றது தான் இந்த பிரச்சனை. இதற்கு வந்து மாதவ் கத்கில் சொல்லிட்டு முன்னாடியே ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதுதான் முதல் ரிப்போர்ட், அதாவது சமீப காலம் வந்த ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வந்து முழுசாக இயற்கைக்கு சாதகமாகவும் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு முதலாளிகளுக்கு இது எதிராக இருக்குன்ற காரணத்தில் அந்த கத்கில் ரிப்போர்ட்டை என்ன பண்ணிட்டாங்க, அதை காலாவதி பண்ணுறதுக்கும் அதை நாசம் பண்ணுறதுக்கும் அந்த ரிப்போர்ட்டை சைடில் தள்ளிட்டு கஸ்தூரி ரங்கன் சொல்லிட்டு இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று போடுறாங்க. அப்போ கஸ்தூரி ரங்கன் அவர்கள் என்ன சொன்னாங்க, இதையும் பார்க்குறோம் நம்ம அதையும் பார்க்குறோம்னு சொல்லிட்டு அவங்க அதில் இருந்து ஓரளவுக்கு அதை வந்து அதனுடைய அந்த ரிப்போர்ட்டினுடைய சீரியஸ்னஸை குறைச்சி அடுத்து ஒரு ரிப்போர்ட் வருது. இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தமிழகம்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல இது ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த ரிப்போர்ட் அளவுக்கு இது தீவிரமாக இல்லை. ஆனால் அந்த ரிப்போர்ட் முழுசாக கொடுக்கப்பட்டது கேரளாவுக்கு, குறிப்பாக வயநாடு மையமாக வைத்து கொடுக்கப்பட்ட இடம் அந்த ரிப்போர்ட். அப்போது கஸ்தூரி ரங்கன் ஐயா ரிப்போர்ட் வருது. கஸ்தூரி ரங்கன் ஐயா ரிப்போர்ட் வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா, மொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை செல்லும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 மாநிலங்களில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே அது இருக்குது. அப்போது இது தென்னிந்தியாவை தாண்டி மகாராஷ்டிரா வரலும் இதோட தாக்கம் இருக்கும். அந்த மலை என்பது ஒன்று தான், அதோடைய தன்மை வந்து எடுத்துக்கு எடுத்து கொஞ்சம் மாறும். ஒரு இடத்துல டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு இடத்துல கிராஸ்லேண்ட் இருக்கும், ஒரு இடத்துல சோலா ஃபாரஸ்ட் இருக்கும். அதாவது வனத்திலேயே 5-6 வகையாக பிரியும். ட்ரை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டு, மான்சூன் ட்ரை டெசிடியூஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, அப்புறம் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அது மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அப்போ ஸ்ரப் ஜங்கிள் சொல்லுவாங்க. அது பார்க்குறதுக்கு முள் புதர் மாதிரி இருக்கும். இது என்ன மேய்க்கால் புறம்போக்கு இடமா இருக்குது, அது வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பாறைகள் உருண்டு வரும்போதோ தண்ணி வரும்போதோ அதுதான் அதை பாதுகாக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோர் ஜோன் பஃபர் ஜோன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு யானை எடுத்திங்கன்னா 100 சதுர கிலோமீட்டர் அது சுற்றி வரணும். ஒரு புலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 25-30 சதுர கிலோமீட்டர் சுற்றி, அது ரோம் ரேஞ்சுடுவாங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இந்த மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பஃபர் ஜோனையுமே குறைச்சாங்க. அப்போ இது என்ன காட்டுதுன்னா, உங்களுக்கு வெள்ளமோ இல்லை மிருகங்களோட அந்த ஊருக்கு கிட்ட வருது அப்படின்னா அந்த பார்டரில் வரலாம் போய் டெவலப்மெண்ட் பண்ணுறது. இங்கேருந்து பார்த்தா ஆறு தெரியும், அந்த இடத்துல கட்டடத்தை கட்டுறது. இப்போ நேற்று கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, நொய்யல் ஆற்றுக்கு போகிற இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய ஈஷா அமைப்பினர் வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு பிரிட்ஜை போட்டு மக்களை வந்து அங்கே போக விடாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, அது வழக்கு நேற்று பதியப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, அரசாங்கம் வந்து முழுக்க இது வந்து ஏதோ கேரளா பிரச்சனை ஒன்றின்னு கிடையாது, இது கர்நாடக பிரச்சனை, இது தமிழ்நாடு பிரச்சனை, இது நாளைக்கு ஆந்திராவுக்கும் பிரச்சனை. ஆந்திராலே நம்ம திருப்பதியில் மலை இருக்குது. அப்போ இந்த மலைகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு புரிதல் கிடையாது. எவ்வளவு குடையலாம், எவ்வளோ அதிலிருந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி விவரமே கிடையாது. எவ்வளோ வேணால் குடையிறது. அதே மாதிரி ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க, ஒரு இடத்துல குவாரி பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு வேட்டு வைக்கும்போது ஒரு இடத்துல இத்தனை இடத்துல வேட்டு வைக்கணும் போது பக்கத்துலேயே ஒரு 4 இடத்துல சேர்த்து வேட்டு வைக்கிறது. நம்ம அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அந்த குவாரியில் ஒரு இடத்துல வேட்டு, அது அப்படி இல்லை, பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 4-5 இடத்துல வேட்டு வச்சு எடுப்பாங்க. அப்போ இது எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு தெரியாமலோ ஆட்சியாளர்களுக்கு தெரியாமலோ சத்தியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு கலெக்டர்ஸ் வருவாங்க, ஒரு சில நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லை ஒரு டிஎஃப்ஓ கன்சர்வேட்டர் ஃபாரஸ்டர் நடவடிக்கை எடுக்கிற, இல்லை ரேஞ்சர் கொஞ்சம் இதுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே எதனா ஒரு பழியை சொல்லி எதனா ஒரு பாவகாரியத்தை சொல்லி அவங்க அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இது எல்லா காட்டிலையும் நடக்குது. அப்போது நாட்டை விட அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டியது காடு. காடு செழித்தால் நாடு செழிக்கும் என்பது பொருள். அப்போ இந்த காடை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான எந்த கொள்கை ரீதியான முடிவுமே இல்லாமல் நாங்கள் டெக்னாலஜி வருவது, நாங்கள் சேட்டலைட்டில் பார்த்துருவோம், நாங்கள் அதை திருப்பிடுவோம், இதை மாற்றிடுவோன்றாங்க. இன்னொன்று, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து உங்களுக்கு இமாலயஸோடு பார்த்தீங்கன்னா இதற்கு வயது முதிர்வு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் சீற்றங்களை தாங்கக்கூடிய தன்மை படைத்தது. இங்கே தான் நியூட்ரினோ அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு கடந்த காலத்துலேருந்து முயற்சி பண்ணிட்டுறோம். இன்னமும் அந்த அழுத்தம் இருக்குது. நாங்கள் நியூட்ரினோ ஆராய்ச்சி பண்ண போகிறோம். 1 லட்சம் ஸ்டீல் 1 லட்சம் டன்னு மண் வந்து நீங்கள் குடஞ்சி எடுத்து கட்டடம் கட்டி அதை ஒரு ஆராய்ச்சி இது பண்ணிங்கன்னா ஒரு மலையோட தன்மை என்ன? அப்போ CK ஸ்ரீதரன் சொல்லிட்டு தமிழகத்திலேருந்து ஒரு மூத்த வனத்துறை அதிகாரி அப்போ கலைஞர்கிட்ட போயிட்டு, ஐயா இது வந்ததுன்னா முதுமலை நம்ம கையை விட்டு போயிடும், மோயாரில் தண்ணி வராது, சத்தியமங்கலத்தில் தண்ணி போகாது, தண்ணி பிரச்சனை வந்துடும், இயற்கைக்கு இதை விட பெரிய துரோகம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தார். வந்த ஒரு நல்ல மனிதர், பொய் பேச மாட்டார், நாணயமானவர் அப்படின்ற அந்த பார்வை புரிதலோட அன்றைக்கி கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை தள்ளி வைத்தார். ஆனால் அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இல்லை இது எங்களுக்கு வேணும்,
இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இந்த ஐடியா கொடுக்குறதுக்கு மேலே இந்த ஃப்ரெஞ்சு பீடெல்லாம் வச்சுக்கிட்டு டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, கோட் சூட்லாம் போட்டு. அந்த மாதிரி இந்த பாலிசி மேக்கர்ஸ்ன்ற அவங்களுக்கு பேர். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த தோவல் அவர்கள், மேனன் அவர்கள், இந்த வகையான ஆட்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அழுத்தம் கொடுப்பாங்க. இது வந்து திட்டம் இந்தியாவுக்கு நல்லது, நம்ம சர்வதேச லெவல் அப்படி போகலாம். முதல்ல இங்கே முடிஞ்சு போயிடும் கதை. அப்போது இந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இதில் 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன தான் தீர்வுன்றது அந்த லாஸ்ட்டாக கேட்டிங்க. என்னென்னா, குறைந்தபட்சம் புலிகள் நடமாட்டம் இருக்குது, யானைகள் நடமாட்டம் இருக்குன்னா அந்த காட்டில் மனிதர்கள் வாழறதுக்கு பெரிய ஒரு வாழ்வாதார நிலை இருக்கக்கூடாது. மனிதர்களும் புலிகளும் சேர்ந்து இருக்கலாமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையன்றதை வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் இந்த மாதிரி இடத்துல இருந்து மனிதர்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க அப்படின்னாவே என்ன ஆகிடும்னா, இந்த சேதங்களை தடுக்கலாம். 1. 2வது, இல்லை இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் கட்டுறது தான் கட்டுவோம், எங்களுக்கு துட்டு தான் முக்கியம், நாங்கள் டூரிசம்லேருந்து காசு அடிப்போம், நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாறைகள் உருண்டோடும். இதில் என்ன ஒரு வருத்தமான செய்தினா, இதெல்லாம் வயநாடு நடந்துக்கிட்டே இருக்கும்போது தமிழக அரசு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஜிஓ ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்னன்னா, மலை ஓரத்தில் இல்லை மலைக்கு மேலே இருக்கிற இடத்துல பிளாட்டு லே அவுட்டு எதனா போட்டு அது ரெகுலரைசேஷன் ஆகலை, அதில் உங்களுக்கு இன்னும் அதுக்கு வேண்டிய அந்த பிளான் அப்ரூவலோ இல்லை பேப்பர்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு கீழே நீங்கள் அப்பீல் பண்ணிங்கன்னா அதை சரி செய்து தரப்படும்னு ஒரு அரசாணை வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அரசியல்வாதிகள் ஓகே ரைட்டு, அவங்களுக்கு 5 வருஷம் இருக்க போகிறாங்க, போக போகிறாங்க. அதிகாரின்னு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு எதை பற்றின புரிதலுமே இல்லை. இப்போ ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு இவ்வளோ வண்டி போகுது, இவ்வளோ வண்டி போனால் இது மழை தாங்காதுன்னு இப்போ கோர்ட்டெல்லாம் தீர்ப்பு கொடுக்குது, தள்ளி வைக்குது, எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் அந்தளவுக்கு போனால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? இதே பிரச்சனை ஊட்டிக்கு இருக்குது, நீலகிரிக்கு இது எப்போ வேணால் வரும்ன்றது ஒவ்வொரு இயற்கை புரிந்தவர்கள் வாயிலிருந்து, என் நண்பர்கள் வாயிலிருந்து வருது. இந்த எனக்கு நிறைய நண்பர்கள் அந்த சைடில் புலிகளை பற்றி படிக்கிறவங்க இருக்கிறாங்க, யானைகளுக்காக தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணம் பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நைட்டில் பேசும்போது கிட்டத்தட்ட ரத்த கண்ணி தான் வடிக்கல. அவங்க சொல்கிறாங்க, கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் டைம், எப்போ வேணால் இது வெடிக்கும் அப்படின்றாங்க. ஆனால் எப்படி தான் கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி மேலே அனுமதி. ஹில் ஏரியா கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஹாக்கான்னு சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா அது வேலையை செய்யறதில்ல. இந்த டவுன் அண்ட் முனிசிபல் ஆக்ட்னு அது ஒரு செக்ஷன் இருக்குது, அதுவும் அது வேலையை செய்யலை. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வன்சி ஆக்ட், இதெல்லாமே சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்துமே மீறப்படுகிறது. எப்படி நடக்குது? அதேமாதிரி ப்ராஜெக்ட் டைகர் ஏரியா என்டிசிஏ கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. அது பிரகாரம் ஒரு புலிகள் காப்பகம் இருக்குன்னா அந்த புலிகள் காப்பகத்துலேருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு எதுவும் வரக்கூடாது, இத்தனை கிலோமீட்டருக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்றது இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு மரத்தில் ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வராது. என்ன ஆகிடும், வெள்ளத்தில் மரம் வீடாக இருந்தால் கொலாப்ஸ் ஆகும். அவங்க அதுலேயே ஏறி உக்காந்து போய் உயிரை காப்பாற்றிட்டு போயிடுவாங்க. அது இப்போ ஜப்பான் எதுக்கு சுனாமி வந்துட்டா சுனாமியில் தாங்கிக்கிற மாதிரி வீடு கட்டணும்னு இருக்காங்க. அங்கே அந்த ஊழல் என்பது குறைவாகவும் மக்கள் நலன் என்பது அதிகமாக இருக்குது. அதனால தான் அங்கே அந்த டெக்னாலஜிக்கு அவங்க போகிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம நடத்தணும், மணல் குவாரியே அரசியல்வாதிகளே எடுத்துக்கணும், ஸ்டெம் சாண்டில் இவங்களே பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, நேற்று இவ்வளோ டன்னு வித்தியா இன்றைக்கி இவ்வளோ டன்னு எப்படி விற்க முடியும் அந்த டன்னு? எங்கன்னா கட்டடம் கட்டினா தானே பண்ண முடியும். அதனால் இந்த சிமெண்ட் மாஃபியா ஒழிஞ்சாதான் நம்மளோட பாதுகாக்கல் குறைக்க முடியும். 2வது பிரச்சனை இந்த சாலை போடுறது, கான்ட்ராக்டர் எர்த் மூவர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜேசிபி, அது காட்டுக்குள்ளே போச்சுனாமே காட்டுக்கு அழிவு காலம் முடிஞ்சு ஆரம்பிச்சிச்சுன்னு பொருள். அதாவது இப்போது இது சாலை, இந்த சாலை இல்லைன்னா இங்கே என்ன ஆனால் மரம் இப்படி இருக்கும், இங்கேருந்து மரக்கிளை இப்படி போகும், இங்கேருந்து மரக்கிளை போடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு, அதுக்கப்புறம் மங்கூஸு, அதுக்கப்புறம் அணில், காட்டில் இருக்கக்கூடிய அணில்லாம் இங்கேருந்து ஏர்போரியல் அனிமல் சொல்லுவோம், இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து அங்கே போவோம் அந்த இடத்த தாண்டி. அப்போ போகும்போது என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற பழம், இங்கே இருக்கிற அது சாப்பிட்டு போட்ட எச்சம்லாம் அந்த சைடு போகும், அப்போ அங்கே வளரும். இங்கே இருக்கிற பறவை அந்த மலைக்கு போய் அங்கே இருக்கிற இங்கே மாங்காயை சாப்பிட்டு அங்கே போய் கொட்டையை போடும், அங்கே மரம் வளரும். இது ஒரு தொடர்ச்சி. அப்போ நீங்கள் சாலை நடுவில் போடும்போது என்ன ஆகிடும்னா, இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவீங்க, வானம் நிலத்தை பார்த்துரும். காட்டில் வானம் நிலத்தை பார்க்குறது நல்லது கிடையாது, அடர்ந்த காடில். அப்போ அடர்ந்த காட்டில் நீங்கள் அதை கிளியர் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அங்கே வீடுன்னு சொல்லுவாங்க, இன்வேசிவ் ஸ்பீஷிஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே விற்கப்பட்ட செடிகள் இல்லை மரங்கள், அது அங்கே உள்ளே வந்துடும். அது உள்ளே வந்துச்சுனாலுமே அதால் நம்ம மண்ணை இறுக்கமாக பிடிக்க முடியாது, அதால் நம்ம மண்ணுக்கு நல்லது செய்ய முடியாது.
அப்போ சாலையும் போட்டு நீங்கள் சிமெண்ட்டையும் போட்டுட்டு ஒரு சைடு வந்து வெளிநாட்டில் இருந்து முன்னாடி வைக்கப்பட்ட அந்த வீடு இல்லை இயற்கைக்கு ஒவ்வாத செடிகள் வளர்கிறதுக்கு வழி பண்ணிடுறீங்க. இது ரெண்டு நடந்ததுனாலுமே உங்களால் வந்து இந்த பாறைகள் உருண்டு ஓடுறதையோ இல்லை இந்த மண் சரிவையோ வந்து தடுக்க முடியாது. இது வந்து சாதாரண ஒரு 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 கணக்கு. இப்போ என் போன்றவர்கள்லாம் போகும்போது எங்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க. எங்களை விட சீனியராக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இது இந்த இடத்துல என்ன எரோஷன் ஆகுது, வெட்டி வேறுன்ற ஒரு விஷயம். இந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப நாள் பழைய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் வந்து போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து என்ன வழுக்குது, டைல்ஸ் போடு, அங்கங்கே டைல்ஸு, அந்த டைல்ஸு இந்த டைல்ஸு கூலிங் டைல்ஸு, அப்புறம் பாறை வச்சு உடையாத டைல்ஸு மொத்தமாக பிடிங்கின்னு போச்சா இப்போல்லாம். அப்போது ஏன் வந்து அந்த காலத்தில் வந்து மேடாக வச்சுருந்தாங்க, எதுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டாங்க, ஏன் தண்ணியை உள்ளே போக விட்டாங்கன்றதுலாம் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஒரு அது ஒரு இயற்கை மீது ஒரு மதிப்பு இருந்துச்சு. இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அங்கேயே வந்து நிறைய இடத்துல வந்துட்டு இன்றைக்கி இது கிணறுல தண்ணி கிடையாது. கேரளாவில் குடிக்கிறதுக்கு கிணத்துல தண்ணி இல்லைன்னா இது வந்து இதை மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நம்மளே மக்களுக்கு நம்மளே பண்ணிக்க முடியாது. புரிதல் இல்லாமல் இவர்கள் செய்யறது தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாங்க, தவறுனே தெரியாமல் செய்கிறாங்க, திருப்பி திருப்பி தவறுன்னு சொன்னாலும் நான் அப்படி தான் செய்வேன்னு செய்கிறாங்க. இதுதான் இவர்களோட இந்த கொள்கை, இந்த போக்கு. இதில் இயற்கை ரீதியான பாதிப்புகளையும் அதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் விளக்குனீங்க. ஆனால் இந்த சமயத்திலையும் அரசியல் ரீதியாக ராகுல் காந்தியை விமர்சிக்கிறது தன்மை இருக்குல்ல. அதாவது ராகுல் காந்தி வந்து மலப்புரம் போயிருக்கலாம், இந்த பாதிப்பெல்லாம் மலப்புரத்தில் வந்திருக்கலாம், மலப்புரத்தில் தான் அதிக முசல்மான்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னு அது வந்து சமூக ஊடகங்களில் பாஜகவினர் எழுதுறதை பார்க்க முடியுது. நீங்களாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க தானே, நீங்கள் தானே பாஜக ஓட்டு போடலை, நீங்கள் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிங்களா, அதான் அதனுடைய விளைவை தான் இன்றைக்கி நீ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியான ஒரு ஏளன பேச்சையும் இந்த சமயத்தில் வந்து வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது. அந்த அந்த தன்மை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவதுங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வேதனை வருது, இல்லை ஒரு இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு வரும்போது உங்களுக்கு மனசு வந்து வருத்தப்படணும். நான் எப்படி உதவணும், இங்கேயே ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு 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 குடும்ப தலைவரும் ஒரு பெண்மணியும் சமீபத்தில் தான் பிரசவம் ஆயிருக்கு. ஒரு ஒரு மேலேருந்து இந்த முடங்கை அந்த இடத்துலேருந்து நினைக்கிறேன், முண்டக்கைன்ற அங்கே அந்த இடத்துலேருந்து ஏதோ ஃபோன் வருது, இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் அனாதை ஆயிருக்கு, சின்ன பசங்க, தாய்ப்பால் வேணும் அப்படின்னும்போது ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அவங்களோட குழந்தையை எடுத்துக்கிட்டு ஒரு 120 கிலோமீட்டர் மலையில் ஏறி போகிறாங்க. அதாவது இயற்கை பாதிப்பு வரும்பொழுது இயற்கையை அதை பார்த்து அஞ்சாமல், அங்கே ஒரு குழந்தை அனாதையாக இருக்குது, நான் ஒரு தாய் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடுது. என்ன சாதி, என்ன மதம், என்ன பேதம் தெரியாது அந்த தாய்க்கு. அந்த கணவனுக்கு தன்னோட மனைவியும் தன்னோட குடும்பத்தோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அந்த கணவன் போகிறார். போயிட்டு போனால் எவனோ ஒரு பைத்தியக்காரன் எவனோ 2 பேர் சும்மா ஃபோன் பண்ணியிருக்கான் போல். அங்கே போனால் அப்படி ஆளும் இல்லை, யாரும் இல்லை. சரி வந்தது தான் வந்துட்டோம், பாதிப்புக்குள்ளான இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே எதனா குழந்தைங்க இருக்கும்ல, அந்த மாதிரி எதனா குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து என் மனைவி வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு நாங்கள் அதையும் பார்த்துட்டு அப்புறமா வரோன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் இருக்கான். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் எடுத்துக்காட்டு. இவர்களெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை பார்க்கணும். அங்கே போகக்கூடாதா ராகுல் காந்தி, இங்கே போகக்கூடாதா? ஏன் உங்கள் பிரதமர் எங்கே போனார்? எந்த நேரத்தில் எது பேசணுன்னு இருக்கு? ஓட்டு போடலை ரைட்டு, வரி வாங்குறீங்கல்ல, வரிக்கு எதனா திருப்பி செய்யலாம்ல. என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க, என்ன விதமான தன்மை பண்ணுறீங்க? எந்த நேரத்துலையுமே அரசியல்னால் அவங்களெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மலப்புறத்துக்கு வந்துடக்கூடாதுன்னா ஏன் அங்கே இந்தியர்கள் இல்லையா? அவங்களுக்கும் உடம்புல ரத்தம் தானே ஓடுது. என்ன இது? அதாவது இயற்கையும் புரியாது, மனிதாபிமானமும் தெரியாது, எந்த சூழ்நிலை என்ன பேசணுன்ற இங்கீதம் கூட இல்லைன்னா நீங்கள் என்ன எப்படி ஒரு 6 அறிவு ஜடமாக சுற்றுவீங்க? நீங்கள் இதற்கு உங்களுக்கெல்லாம் பதவி வேறு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இதுதாங்க பிரிவினைவாதம், இதுதாங்க மோசமான வன்மைக்குரிய பேச்சு. இதை பார்த்து அடுத்த தலைமுறை குழந்தைங்க என்ன நினைக்கும்? ஓ அடடே, அவங்கெல்லாம் வேற, நம்மலாம் வேற போல, அவங்க செத்தா நம்ம சந்தோஷப்படணுன்ற அளவுக்கு வரும் அடுத்த தலைமுறை. இப்போ நான் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ அங்கேருந்து அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து செய்தித்தாளில் இது வந்திருக்குது. நான் பேசுகிறது எல்லாமே வந்து ஊடகங்களில் வந்திருக்கு. தயவு செய்து உங்களோட இந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறதை நிறுத்தி செய்தித்தாள் படிங்க, இல்லை அங்கே இருக்கவங்க கிட்ட பேசுங்க. அப்போ உங்களுக்கு புரியும் என்ன விதமான பைத்தியகாரத்தனமான அரசியல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இயற்கையோட எதிர்த்து போராடுறதுக்கு எந்த சாதிக்கும் எந்த மதத்துக்கும் தெம்பு கிடையாது. இயற்கையை கும்பிட்டு அது வழியில் போனால் ஏதோ வாழ்க்கையை பார்த்து ஒழிஞ்சு போக விடும். இதுதான் நிதர்சனம். இந்த தன்மை புரியாமல் இயற்கை அங்கே அடிச்சிருக்கக்கூடாதா, ராகுல் காந்தி இங்கே போயிருக்கூடாது, என்ன விதமான ஒரு சில தரவு இல்லாமல் அமுச்சிருந்தீங்க. அது படிக்க படிக்க வேதனையாக இருக்கும். அதாவது
ஒரு சைடு வந்து மனிதாபிமானத்தை காப்பாற்றி நிற்கிற 1-2 ஆட்கள் அங்கங்கே முளைச்சி நிற்கிறாங்க. நாங்கள் இருக்கிறோம், மனிதாபிமானத்தை அப்படி விட்டுற மாட்டோம், எங்களுக்கு சாதி மதம் பேதெல்லாம் கிடையாது, அப்படி ஒரு சில மனிதர்கள் தெரியுறாங்க. அதை பார்க்கும்போது மனசு ஏங்குது. இது மாதிரி ஒரு சிலதுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கருத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் மனிதர்கள் தானா அப்படின்ற அந்த கேள்விக்கு ஒரு பத்திரிகையாளராக நான் தள்ளப்படுறேன். இது வந்து இமோஷ்னலாக மாற்றுறாங்க. அதுதான் அந்த ஒரு வேதனை. அதான் ஓகே, ஓட்டு போடல, காசு கொடுக்க முடியாது, மலப்புறத்தில் வந்திருக்கலாம், வயநாடுக்கு பதிலாக அவருக்கு தானே, எம்பிக்கு தானே ஓட்டு போட்டிங்க, கஷ்டப்படுங்க, என்ன ஒரு மனநிலையில் புரியல. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.